அதிகாரம் 54. இயேசு கிறிஸ்துவின் மரணமே திருச்சபைக்கு ஜீவனாய் இருக்கிறது. திருச்சபைக்கு மாத்திரமல்ல, திருச்சபையை சேர்ந்த எல்லோருக்கும் ஜீவனாய் இருக்கிறது. அவருடைய மரணம் ஏசாயா தீர்க்கதரிசி இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். இப்போது இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவருடைய மகிமையின் ஒரு பகுதியாக திருச்சபை வளர்ந்து பெருகுகிறது. இயேசு கிறிஸ்து தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் என்று ஏசாயா ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் எவ்வாறு நிறைவேறும் என்பதை ஏசாயா இந்த அதிகாரத்தில் விவரிக்கிறார். கர்த்தருடைய ஜனம் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் செழித்திருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிமையான விடுதலை உண்டாயிருக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து திரும்பி வருகிற யூதர்களுக்கு விசேஷமாக பொருந்தும். அதே வேளையில் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ சபைக்கும் பொருந்துவதாய் இருக்கிறது. பிரஜாதியாரும் புதிய ஏற்பாட்டு சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற முதலாவது வாக்கியம் புதிய ஏற்பாட்டு காலத்து எருசலேமை குறிக்கும் என்று அப்போஸ்தலர் பவுல் விளக்கம் சொல்லுகிறார். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கற்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. கலாத்தியர் 4:26-27. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அதிகாரம் முழுவதிலும் கர்த்தருடைய சபையை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய சபையை குறித்து வாக்கு பண்ணி இருக்கிறார். சபையின் ஆரம்பம் சிறியதாக இருந்தாலும் சீக்கிரத்தில் அது வளர்ந்து பெருகும். புறஜாதியாரும் திருச்சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுவதனால் அது எண்ணிக்கையில் அதிகரிக்கும். கர்த்தர் சில சமயங்களில் தம்முடைய ஜனத்தை விட்டு விலகி போனது போலவும் தம்முடைய ஜனத்தை மறந்து விட்டது போலவும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிரந்தரமாக மறந்துவிட மாட்டார். அவர் சீக்கிரமாய் அவர்களிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிப்பார். கர்த்தருடைய சபையார் சிறிது காலம் துக்கத்திலும் நெருக்கத்திலும் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு நித்திய மேன்மையும் நித்திய மகிமையும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.